வபரகாத்துஹு. வெல்கம் டு மை லைஃப் இஸ் இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரே ஒரு அற்புதமான துஆவை நாம் ஓதினால் நம்முடைய முக்கியமான 3 தேவைகள், அதாவது ஒரு மனிதனுக்கு இந்த 3ம் அவசியமானதே. அது கல்வி, வாழ்வாதாரம், நாம் செய்யக்கூடிய அமல்கள். இதை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்பதற்காக 3 துஆக்கள் உள்ளன. அந்த 3ம் ஒரே துஆவில் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள் என்றால் அதை நாம் விட்டு விடுவோமா? இப்னு மாஸா என்கிற நபிமொழி தொகுப்பிலே 925வது ஹதீஸாகவும், அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பிலே 25506வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த துஆவை நாம் பார்ப்போம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தய்யிபன் வ அமலன் முத்தகப்பலா. இதன் பொருள், யா அல்லாஹ், பயன் தரும் கல்வியையும் தூய்மையான வாழ்வாதாரத்தையும் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு தகுந்த செயல்பாடுகளையும் உன்னிடம் நான் கேட்கிறேன் என்கிற இந்த மிகவும் சிறப்பு மிக்க துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹு தொழுகைக்கு பிறகு சலாம் சொன்னதுக்கு பிறகு இந்த துஆவை ஓதுவார்கள் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள். ஆகவே காலை தொழுகைக்கு பிறகு இந்த துஆவை நாமும் ஓதி வந்தால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கும் போது யாராவது உங்களிடம் உதவிக்காக வருவதை நீங்கள் கண்டால் அதை புறக்கணிக்காதீர்கள். நீங்கள் வெகுமதிகளை பெறுவதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கிய வாய்ப்பாக இது இருக்கலாம். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, நீங்கள் உதவி செய்யுங்கள். அவரை முழுமையாக புறக்கணிப்பதற்கு பதிலாக அவரை வழிநடத்துங்கள். இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பலன் தரக்கூடிய ஒரு குறுகிய மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த துஆ. இந்த துஆவை நாம் மனப்பாடம் செய்து காலை சுபுஹு தொழுகைக்கு பிறகு இந்த துஆவை ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய முயற்சிகளை வெற்றியாக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.